எங்க ஆச்சி கையால வைக்கிற இந்த காரக்குழம்பு இருக்கு பாருங்க, டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். அப்படியே ஒரு உருட்டு உருட்டி கொடுத்தாங்கன்னா எத்தனை உருட்டை உள்ள போகுதுன்னே தெரியாதுங்க. அவங்க ஸ்டைல்ல காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? சட்டியில குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க, பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு 2 கொத்து போல கருவேப்பிலை சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 10 பல்லு போல பூண்டு சேர்த்து அதையுமே வதக்கிக்கோங்க. இப்போ இதுல கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காய் 1, பலாக்கொட்டை ஒரு 10 போல எடுத்து வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு. இதுல ருசியா அந்த பலாக்கொட்டை தாங்க, அதனால கண்டிப்பா அதை சேர்த்து செஞ்சு பாருங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன், அதை நல்லா கரைச்சிட்டு இப்போ அதை தண்ணியை ஊத்திக்கலாம். இது 1 கப் அளவுக்கு வரும். இதுக்கு மேல எங்காச்சும் குழம்பெல்லாம் கிளற மாட்டாங்க, இந்த மாதிரி நல்லா சுத்திட்டு இறக்கிடுவாங்க. அவ்வளவுதாங்க, ஒரு சூப்பரான காரக்குழம்பு இங்க ஆச்சி ஸ்டைல்ல ரெடி. அப்படி சுடு சுடு சோறு போட்டு இந்த குழம்ப ஊத்தி ஒரு உருண்டை பிடிச்சி சாப்பிட்டீங்கன்னா ஒரு பொடி சோறுனாலும் ஒரே ஆள் சாப்பிட்டுருவீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்கன்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.